Welcome to the second episode of Technical Analysis. Already basics எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்க கூட அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி புரியல ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல கேண்டில் ஸ்டிக் சார்ட் பத்தி மட்டும் பார்க்கலாம். நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு இதை ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. லைன் சார்ட், பாக்ஸ் சார்ட் எல்லாமே இருக்கு. பட் அதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணி லேர்ன் பண்றது வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை யூஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு மற்ற சார்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா பார்க்கலாம். ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதான் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஒரு ஸ்டாக்கை ஓபன் பண்றீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட சார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு சார்ட். இதுல இருக்கிறது இதுதான் வந்து ரெட் கேண்டில். இது வந்து ரெட் கேண்டில், இது வந்து கிரீன் கேண்டில். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த 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 ஃபுல் பாக்ஸ் வந்து பாடி ஆஃப் த கேண்டில். இந்த மேல ரெண்டு கீழே ரெண்டு, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்குல்ல, அந்த லைன், இதுக்கு வந்து விக் ஆஃப் த கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த பிரைஸ் வந்து இதான் வந்து ஓப்பனிங் பிரைஸ். இதான் வந்து ஓப்பனிங் பிரைஸ் அப்படின்னா இந்த பிரைஸ் வந்து க்ளோசிங் பிரைஸா இருந்திருக்கும். இது ஓப்பன், ஏன்னா இது கிரீன் கேண்டில். ஸோ வந்து ஓப்பன் ஆகி இவ்வளவு தூரம் மேல போயிருக்கு. ஸோ வந்து மேல போனனால இது வந்து கிரீனிஷா ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ஓப்பனிங் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் அதிகம். அதனாலதான் இந்த கேண்டில் கிரீன் கலர்ல இருக்கு. சப்போஸ் இதுதான் வந்து ஓப்பனிங் பிரைஸ், இதுதான் வந்து உங்களோட ஓப்பனிங் பிரைஸ் அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து உங்களோட க்ளோசிங் பிரைஸ். இதான் வந்து க்ளோசிங் பிரைஸ். இது வந்து ஓப்பனிங் பிரைஸ் வந்து க்ளோசிங் பிரைஸை விட அதிகமா இருக்கு. ஸோ வந்து இது அப்படியே இந்த கேண்டில் இங்க ஓப்பன் ஆயிட்டு அப்படியே இறங்கி கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த இப்படி இருக்கிறது வந்து ரெட் கேண்டில். இது வந்து ரெட் கலர்ல ஃபார்ம் ஆயிடும். ஓப்பனிங் பிரைஸ் அதிகமாயிட்டு க்ளோசிங் பிரைஸ் கம்மியானோடனே இது ரெட்டிஷா ஃபார்ம் ஆயிடும். பட் இது வந்து ஓப்பனிங் பிரைஸ் வந்து க்ளோசிங் பிரைஸை விட கம்மியா இருக்கிறப்போ இது வந்து ஓப்பன் ஆயிட்டு மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து இது கிரீனா ஃபார்ம் ஆயிடும். இந்த டாப் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாப், இதுதான் வந்து உங்களோட ஹை, இதுதான் வந்து உங்களோட லோ. இதான் வந்து லோ, இதான் வந்து ஹை, இதான் வந்து ஹை. இது உங்க ஹை, இது லோ. எல்லாத்துலயுமே வந்து இது ஹை, இது லோ, இது ஹை, இது ஹை, இது ஹை, இது லோ. எல்லாத்துலயுமே எல்லா கேண்டில்லையுமே அது ஹை லோ. ரெட்டு கிரீனுக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டீங்களா, ஓப்பன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது. ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெட்டா ஃபார்ம் ஆயிடும். இது ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா அது வந்து கிரீனா ஃபார்ம் ஆயிடும். இதான் வந்து ஒரு கேண்டில் வந்து பார்க்கணும். இப்படிதான். இது டே கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா, டேல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா இது 1 டேக்கான கேண்டில். இதே இது நீங்க 5 minutes to 10 minutesன்னு வச்சுட்டீங்கன்னா 5 minutesல எது வந்து ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு, எது ஹை எது லோ எல்லாமே வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து உருவாயிருக்கு. அது வந்து டே கேண்டில்லையோ வீக்லயோ மந்த்லியோ. இப்போ வந்து இது 1 டே கேண்டில்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது கிரீனுக்குள்ள ரெட் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 டே கேண்டில் பேட்டர்ன்ல இந்த கிரீனுக்குள்ள ரெட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 1 டே, வீக், மந்த் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு வந்து இது என்னது 1 டே 1 வீக் அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இப்படி வந்து கிரீனுக்குள்ள ரெட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்குன்னா இந்த இந்த இடத்துல வந்து புல்லிஷ் வந்து உங்களுக்கு வந்து பவர் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து இனி வந்து மார்க்கெட் ஏறும் கொஞ்சம் தூரத்துக்கு. அடுத்த கேண்டில் வந்து பியரிஷோ இல்லை ஏதோ ஃபார்ம் ஆக வரைக்கும் மார்க்கெட் ஏறும்னு சொல்ல முடியும். இதே இது பியரிஷ் என்கல்ஃபிங்ல இந்த மாதிரி ஒரு கிரீன் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து லைட்டா இறங்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு டெக்னிக்கலா அனலைஸ் பண்றது தான். பட் இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். இது எல்லாத்தையும் வந்து
ஒரு வால்யூமை வச்சு சொல்லலாம். வால்யூம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். நெக்ஸ்ட் வந்து புல்லிஷ் ஹராமின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்த இந்த ரெட் கேண்டில்குள்ள வந்து ஒரு கிரீன் கேண்டில் இருக்கிற மாதிரி, இது வந்து ஒரு ரெட் கேண்டில்குள்ள ஒரு கிரீன் கேண்டில் இந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு இந்த மீனிங்க்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இது வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்ல. இந்த ரெட் கேண்டில்குள்ள ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா இப்படியே வந்து மார்க்கெட் ஏறும். சப்போஸ் இந்த கிரீனுக்கு அடுத்து ஒரு ரெட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு, மேல போயிட்டு இருக்க ஒரு மார்க்கெட்ல திடீர்னு இந்த மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்டுக்குள்ள கிரீன் ஃபார்ம் ஆகி ஒரு கண்டினியூஸ் டவுன்வர்ட் இடத்துல இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஏற போகுது, நெக்ஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து 3 white soldiers 3 black rows. 3 advancing soldiersனா white soldiers எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி வந்து ஒரு மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே வருது. இந்த மாதிரி 3 கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது 3மே உள்ள க்ளோஸ் ஆகல. இது ஒரு தனி கேண்டில். இந்த கேண்டிலோட பாதிக்கு மேல, இந்த கேண்டிலோட மேல இருக்கிறதுக்கு மேலே இது ஓபன் ஆயிருக்கு. இதுல பாதி இடத்துல இது க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ இதுக்குள்ள இது இல்ல. பட் இதுக்கு உள்ள வீடியோஸ்ல எல்லாம் பாருங்க, இதோட ஓப்பனிங் க்ளோஸ் எல்லாமே வந்து உள்ள இருக்கும். இது வந்து இதோட பாடி வந்து மெயினா உள்ள இருக்கும். இந்த பாடி வந்து உள்ள இருந்துச்சு அப்படின்னாலே வந்து இது புல்லிஷ் ஹராமி தான். இது வெளியே இருந்தாலும் இது எப்படி இருந்தாலும் இந்த பாடி உள்ள இருந்துச்சுனாலே வந்து இது புல்லிஷ் ஹராமி தான். பட் இது அப்படி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது உள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கி இருந்த மார்க்கெட் இப்படி ஃபார்ம் ஆயிருக்க டைம்ல ஏற போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏற போகுது. அடுத்து இப்படி ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்ல இந்த மாதிரி 3 பிளாக் ரோஸ் இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து மார்க்கெட் வந்து இறங்குது அப்படின்னு உங்களால ஈஸியா சொல்ல முடியும். இது மாதிரி ஏன்னா 3 கண்டினியூஸ் ஒரு செல்லிங் ப்ரெஷர். இப்ப பாருங்களேன், இதுல வந்து நீங்க கேட்கலாம், இது விக்குமே வந்து உள்ள இருக்கணுமானா கிடையாது. நான் சொன்னேன்ல இந்த கோடு தான் விக்குன்ட்டு. இந்த லைனுமே உள்ள இருக்கணும்லாம் இல்ல, பாடி மட்டும் உள்ள இருந்தா போதும். இந்த லைன் கொஞ்சம் பெருசா இந்த இவ்வளவு தூரம் இருந்தாலுமே கூட இது வந்து புல்லிஷ் ஹராமி கேண்டில் தான் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்குவாங்க. இது வந்து 1 டே கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 1 டே, இந்த கேண்டில் வந்து 1 டேனா இன்னைக்கான இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு இந்த மாதிரி ஆகும். இதே இது 5 மினிட்ஸ் கேண்டில் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி ஆகும். ஸோ எப்பயுமே வந்து டேயை விட வீக் மந்த்துக்கு தான் பவர் அதிகம். ஸோ வந்து வீக்லி கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு, இது வந்து போன வாரத்துக்கான கேண்டில், இது இந்த வாரத்துக்கான கேண்டில் அப்படின்னா இது வந்து போன வாரத்துக்கான ஓப்பனிங் பிரைஸ் க்ளோசிங் பிரைஸ் ஹை லோ, இது இந்த வாரத்துக்கான ஓப்பனிங் பிரைஸ் க்ளோசிங் பிரைஸ் ஹை லோ. ஸோ வந்து இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஃபார்ம் ஆயிருக்கு வீக்லி கேண்டில்ல அப்படின்னா மார்க்கெட் ஏற போகுது அப்படின்னு சொல்ல முடியும். டேயை விட வீக்குக்கு வந்து பவர் ஜாஸ்தி. ஸோ வந்து இப்படிதான் வந்து கேண்டில் இன்னைக்கு பார்த்தது வந்து 3 டைப் ஆஃப் கேண்டில்ஸ். ஒன்னு வந்து புல்லிஷ் பியரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் ஹராமி, பியரிஷ் ஹராமி. நெக்ஸ்ட் வந்து 3 அட்வான்சிங் ஆர் ஒயிட் சோல்ஜர்ஸ், அதுக்கப்புறம் 3 பிளாக் ரோஸ். இதுக்கப்புறம் நிறைய கேண்டில் டைப்ஸ் இருக்கு. வீக்லி, மந்த்லி, அப்புறமா டே, இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். டேல எப்படி இருக்கு, வீக்ல எப்படி இருக்கு, மந்த்லி வைஸ் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, எதுக்கு பவர் அதிகம், இது எல்லாமே வந்து எந்த இதை பார்த்து நம்ம டெசிஷன் எடுக்கணும், இது எல்லாமே வந்து அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இது வந்து பேசிக் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.